ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஏற்கனவே வந்து நெக்கு தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த நெக்கை வந்து நல்லா திருப்பி நல்லா வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிடலாம். ஃப்ளாட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அயன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக வரும். எனக்கு இப்படியே பழகிட்டேன்னா நான் இப்படியே தைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக வச்சு, ஏன்னா வந்து பார்டர் வந்து கலர் மாறும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஹீட்டு கம்மி வச்சு அதை அயன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எட்ஜு போட்டுக்குங்க. டிஸ்டன்ஸ் தையல் வேண்டாம், இதில் எட்ஜு போட்டுக்குங்க. எட்ஜு போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு கார்னர்லேயும் வந்து நிறுத்தி கரெக்டாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த லைனிங்லாம் வெளியே தெரியாமல் அழகாக எடுத்து அந்த கார்னரில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஷேப் மாதிரி வருது இல்லைங்களா, அந்த இடங்களில் வந்து லைனிங் வந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்த கொஞ்சம் நல்லா உள்ளே தள்ளி தைங்க. அதுதான் மெயினாக வந்து வெளியில் வரும். அதனால் அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தைச்சிக்குங்க. தைச்சிட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு அடுத்து இந்த அவுட்டர் லைன் கொடுத்துடலாம். நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறது இருந்தால் இந்த அவுட்டர் லைனில் எதனா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. அதனால் வந்துட்டு ஒரே ஒரு லைன் லேஸ் மட்டும் கொடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான். இப்போ இப்படியே வந்துட்டு அவுட்டர் லைன் வந்து நம்ம நல்லா ஃப்ளாட் பண்ணிவிட்டு அவுட்டர் லைன் கொடுத்துட்டிங்கனாக்கா வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன வந்து காப்பர் கோல்டில் வந்துட்டு லேஸ் ஒன்று வச்சு தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. போடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்காக இருக்கும். நம்ம இது எதனால் நம்ம அந்த நெக்கோட அவுட்டர் லைன் வந்து நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொஞ்சம் அகலமான லேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அதை மடித்து தைச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அது அப்படியே வந்து அந்த கச்சா அப்படியே இருந்தாலும் வந்து அப்படியே நம்ம வச்சு இது மேலே வச்சு லேஸை வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தின்னான லேஸ் வந்து ரொம்ப தின்னாக இருக்குது, மெலிசாக இருக்குது. இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் மடித்து தைக்காமல் அந்த கச்சா பீஸ் வெளியில் வர மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2-3 வாஷில் என்ன ஆகும்னா அந்த பிசுரெல்லாம் வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தண்ணியில் போடும்போது நூல்லாம் வெளியில் வரும் இல்லைங்களா, அதில் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து இந்த நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடத்த நம்ம மடித்து தைக்க சொன்னோம். ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அது வந்து அதுக்காக தான் நம்ம மடித்து தைச்சோம். இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன தான் எவ்வளோ நாள் வாஷ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் எதுவுமே ஆகாது. நடுவில் வந்து சப்போர்ட்காக ஒரு ஸ்டிச் போடுறேன் நான், இந்த லேஸுக்கும் இந்த ஷேப்புக்கும் நடுவில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.